ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷோட விவாகரத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ரெண்டிங்க புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைந்தவி ஜிவி பிரகாஷ் 2 பேருமே 10 வருஷங்களாக காதலிச்சு அதுக்கப்புறமா வீட்டோட சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 13 வருஷமாக இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறாங்க. சைந்தவி வந்து ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டும், ஜிவி பிரகாஷ் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 4 வயசில் அன்வின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பிரிஞ்சு வாழ போகிறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணினாங்க. ஒரு 8 மந்த்ஸ் கழிச்சு அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து 6 மந்த் நீங்கள் வந்து சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறமும் நீங்கள் பிரிஞ்சு வாழ ஆசைப்பட்டீங்களா, நாங்கள் கோர்ட் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதன்படி 6 மந்த் கழிச்சு ஒரு ஆச்சரியமான விஷயமா அவங்க 2 பேரும் சேர்ந்தே வந்து கோர்ட்டில் என்ன சொன்னாங்களா, நாங்கள் பிரிஞ்சு வாழ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு நல்ல தகப்பனாகவும் ஒரு மெச்சூர்டு ஃபாதராகவும் நின்னார். அப்போ என்ன சொன்னார்னா, குழந்தை அன்வி வந்து சைந்தவிக்கிட்டேயே இருக்கட்டும், சைந்தவி வந்து குழந்தைய பராமரிக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவங்க அவகிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ விரும்பினாலும் குழந்தைய போய் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்தார். அப்போ சொல்லும்போது சைந்தவி வந்து அப்போ கண் கலங்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, கோர்ட் வந்து ஜிவி பிரகாஷ்க்கும் நீங்கள் விரும்பும்போதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கலாம், சாட்டர்டே சண்டேல நீங்கள் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய பெர்மிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில் வந்து ஒரே காரில் போனது இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமேலு ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் அவங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேரண்டிங் பண்ணிகிட்ருக்குறோம், அதாவது குழந்தையோட ஃப்யூச்சர் அப்படின்ட்டு வரும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே தான் அதை கவனிச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே நாங்கள் விட மாட்டோம். அவள் நினைக்கும் போதெல்லாம் அவள் என் கூட இருக்கலாம், சைந்தவி கூடயே இருக்கலாம். அன்வியோட ஃப்யூச்சர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அவள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அவள் ஒரு இண்டிபெண்ட் விமனாக வளர்ந்து அவள் சொந்த காலில் நிற்கணும், அவள் எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆஸ் அ ஃபாதராக நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் நிறைய சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, சைந்தவி என்ன சொன்னாங்கன்னா, என் குழந்தைக்காக தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஈவன் சொல்லப்போனால் எங்களுடைய மென்டல் பீஸுக்காக தான் நாங்கள் டிவோர்ஸே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய விவாகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க.